கலை அண்ணாமலை குடும்பம் சீரியல் சண்டே ஸ்பெஷல் பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ணாமலை குடும்பம் சீரியலில் வருணுக்கு வந்து காலில் அடிபட்டுருதுன்னு தைலம் தைச்சிட்ருக்கா. உனக்கு வந்து சாமிலாம் வருமானு கேட்டுட்ருக்காரு. வரும், எப்பயாச்சும் வரும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ சொல்கிறாரு, மனசில் நினச்சிட்ருக்காரு, இது மாதிரி எப்பா இவள்கிட்ட இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும், சாமி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்மளை அடித்தாலும் அடிச்சிருவா அப்படின்னு சொல்லி வருண் மனசில் நினச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் வான்மதிக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுறா. கால் பண்ணி என்னடி எப்படி இருக்க, லைஃப்லாம் எப்படி போகுது, கல்யாண லைஃப்லாம் அப்படின்னு சொல்லவும், நீ ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய இடத்துல மருமகளாயிட்ட அப்படின்னு சொல்லவும், வான்மதினா சும்மாவா அப்படின்னு சொல்லி கெத்தாக பேசிகிட்டு இருக்கா வான்மதி. உடனே என்னடி ஹனிமூன்லாம் பிளான் பண்ணிட்டீங்களா அப்படின்லாம் கேட்குறா. அதான் பிளான் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கோம், அதை பற்றி தான் சீக்கிரமாக எங்கே போகிறதுன்னு பிளான் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்டை பேசிவிட்டு அவங்க ஃப்ரெண்டு வச்சிட்றா. இவளும் இது நல்ல ஐடியாவாக இருக்கே, இதை பற்றி யோசிக்கணும், அப்போ தான் வந்து வருணை கைக்குள்ளே போட்டு இந்த வீட்டு பிரிக்க முடியும், இந்த வீட்டை விட்டு பிரித்து இந்த குடும்பத்தையே பிரிக்க முடியும் அப்படின்னு மனசில் நினச்சிட்ருக்கா. அப்போ தான் வெண்ணிலா வரா. வெண்ணிலா வந்து என்னக்கா அப்படின்னு பேசிகிட்ருக்கா. என்னக்கா பண்ணுற அப்படின்னு கேட்குறா. இவன் வந்து ஒன்றுமே சொல்லாமல் நின்றுட்டுருக்கா. ஏன்க்கா ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்கவும், வெண்ணிலா வந்து வான்மதிகிட்ட கேட்குறா, நீ சொல்லுக்கா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கவும், அவள் சொல்கிறா, அது மாதிரி எனக்கும் கௌதமுக்கும் திடீர்னு கல்யாணம் ஆச்சு, அவர் என்னையும் நானும் அவரையும் புரிஞ்சுக்கிறதுக்கான சுச்சுவேஷனே கிடைக்கல, ஹனிமூன் போனால் நாங்கள் வந்து 2 பேரும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா வெண்ணிலாட்ட. நான் அத்தைக்கிட்ட இதை பற்றி பேசுகிறேங்க்கான்னு சொல்லி வெண்ணிலா போய் அண்ணாமலைகிட்ட பேசிகிட்டு இருக்கா. அண்ணாமலைகிட்ட இது மாதிரி அத்தை நாங்களாச்சும் பரவாயில்ல, நீங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்சி 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சிங்க, ஆனால் கௌதம் மாமாவும் வான்மதி அக்காவும் வந்து திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இல்லை, அவங்க எங்கேயாச்சும் வெளியில் ஹனிமூன் போனால் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலைகிட்ட சொல்கிறா வெண்ணிலா. உடனே வெண்ணிலா டக்குன்னு சொல்லவும் ஏந்திரிக்கிறா. அண்ணாமலை கோவமாக அப்படி பார்க்குற மாதிரி பார்த்து சிரிக்கிறா. உடனே சரி, நான் வந்து உங்களுக்கு வந்து ஏற்காடு போகிறதுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுறேன், எல்லோரும் ஹனிமூனுக்கு அங்கே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறா அண்ணாமலை. உடனே லீலாவதி சொல்கிறா, கௌதமோட அம்மா இருக்காள், அவள் சொல்கிறா, ஏன் நம்ம இருக்கிற வசதிக்கு ஏன் ஏற்காடு அனுப்பணும், எங்கேயாச்சும் வெளிநாட்டுக்கே அனுப்பலாமே அப்படின்னு சொல்லவும், இல்லைக்கா இப்போ நிறையா பிரச்சனை போயிட்டுருக்கு, இவங்கள வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இங்கே நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது, இதே ஏற்காடுனா நம்ம ஏதாச்சும்னா உடனே போய் பார்க்க முடியும், இது பிரச்சனைனா அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கௌதமை கூப்பிட்றா. கௌதம் வருண் எல்லாரையும் கூப்பிட்டு இது மாதிரி நாளைக்கே நீங்கள் வந்து ஏற்காடு போகிறீங்க, ரெடி, அதுக்கான ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் வந்து டென்ஷன் ஆகிறாரு வருண் போய் ரூமில் இருந்துக்கிட்டு ரூம் நின்றுட்டுருக்காரு. அப்போ தான் வந்து சாரா ஃபோன் பண்ணுறா. சாரா ஃபோன் பண்ணி இது மாதிரி உன்னை பார்க்கணும், இன்னைக்காச்சும் என்னை ஏமாத்தாமல் வா அப்படின்னு சொல்லவும், நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன் மீட்டிங்க்காக, ஆஃபீஸ் மீட்டிங்க்காக ஒரு ட்ரிப்பு நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. போகிறேன்னு சொல்லவும், நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்கிற, நான் கூப்பிட்டா வர மாட்ற அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து கட் பண்ணிடுறா. உடனே வெண்ணிலா வீட்டுக்கு ரூம்குள்ளே நுழையும், நீ அங்கேயே நில்லு, உள்ளே வராத. வருண் சொல்கிறாரு, இது மாதிரி நான் என்னை இப்போல்லாம் என்னென்னலாம் பிளான் பண்ணி நீ வந்து என்னை நெருங்கன்னு நினச்சாலும் என்னால் உன்னை நெருங்க முடியாது, நீ வந்து என்றைக்குமே வந்து என் மனசுக்குள்ளே வர முடியாது, நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, இந்த ஹனிமூன் பிளானை நீ கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவளும் வந்து அத்தை எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வீட்டிலே இருக்கேன், எனக்கு உடம்பு முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. என் ஜுரம் அடிக்குதுன்ற மாதிரி சொல்கிறா. உடனே அண்ணாமலை வந்து கஷாயம்லாம் கொண்டாந்து கொடுக்குறாங்க. இது மாதிரி நம்ம வீட்டில் பாரம்பரியமாக கொடுக்குற கஷாயம் இது குடித்தா சரியாக போயிடணும், உடம்பு முடியலனா கூட சரியாக போயிடுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கிளம்பு, வருண் பேக் பண்ணு ட்ரெஸ் எல்லாம்னு சொல்லி வருணை சொல்கிறா. அவன் உடனே டென்ஷன் ஆகி உள்ளே போகிறாரு. வருணும் அவங்க அம்மாட்ட காமிச்சிக்காமல் உள்ளே போகிறாரு. உடனே வெண்ணிலா எல்லோரும் கிளம்பி ஏற்காடு போகிறாங்க. இந்த பிளான் வந்து வருண் வந்து போகிறது வந்து சாராவுக்கு தெரிஞ்சிருது. சாரா சொல்கிறா, நீ வந்து என்கிட்ட பொய் சொல்லிவிட்டு நீ ஏற்காடு போறியா, உன்னை நான் இந்த பிளானை வந்து நான் கெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளும் கிளம்புறா. இதுக்கு நடுவில் வந்து ஃபோன் பண்ணுறாரு அந்த தண்டபாணியோட பையன். ஃபோன் பண்ணி தண்டபாணியோட பையன் கோகுல் வந்து
வான்மதிக்கு ஃபோன் பண்ணி, என்ன நீ வந்து மருமகளா உள்ளே போயிட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்க, சீக்கிரமே எனக்கு வந்து எங்கள் அப்பாவை நான் வெளில கொண்டு வரணும், அந்த அண்ணாமலை வந்து எங்கள் அப்பா உள்ளே தள்ளிட்டா, அந்த அண்ணாமலை வச்சு நான் எங்கள் அப்பா வெளில கொண்டு வரணும், அதுக்கான ஒரு பிளான் தான் நான் போட்டுட்ருக்கேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வான்மதிகிட்ட சொல்கிறாரு. உடனே நாங்கள் வந்து இப்போ வந்து ஏற்காடு கிளம்பிகிட்ருக்கோம், நீ வந்து என் தங்கச்சி மேலே வந்து எங்கள் அத்தை அண்ணாமலை அத்தை வந்து நிறையா அன்பு வச்சுருக்காங்க, இப்போது அதிகமான அன்பு அவன் மேலே தான் இருக்குது, நீ வந்து அவளை கடத்தி இது மாதிரி உங்கள் அப்பா வெளில விடணும்னு நீ மிரட்டினா கண்டிப்பாக அவங்க வந்து இதுக்கு உங்கள் அப்பா வெளில கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி, இது நல்ல பிளானாக இருக்கேன்னு சொல்லி அவனும் சொல்கிறான் கோகுல். இதுக்கெலாம் பிளான் பண்ணுறது வந்து இந்த வான்மதி தான் சொல்லி கொடுக்குறா. அதுமாரி நாங்கள் வந்து போகிறோம், நான் போயிட்டு நாங்கள் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறா. உடனே கோகுல் வந்து அவங்க ஆளுக்கெல்லாம் ஏற்காடில் உள்ள ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி நான் வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன், அந்த பொண்ணை வந்து வெண்ணிலா அவள் பேர், அண்ணாமலையோட மருமக, அவளை வந்து நம்ம கிட்னாப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிண்ணே நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆளுங்களும் சொல்கிறாங்க. அதோட அவங்க எல்லாருமே ஏற்காடு போகிறாங்க. கிளம்பி ஏற்காடு போகிறப்ப வழியில் வந்து இவங்க 2 பேரும் தனித்தனியாக உட்காந்துட்டு வராங்க. நீ வந்து வெண்ணிலா கூட உட்காருன்னு கௌதம் சொல்கிறாரு, முன்னாடி வந்து வான்மதி உட்கார சொல்கிறாரு. இந்த மாதிரி 2 பேருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்த ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அவரும் வந்து அவர் வெண்ணிலா கூட வந்து சரியாக பேசாமல் வர்றதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு கௌதம் வந்துட்டுருக்காரு. இது வந்து காரில் போயிட்டு நடந்துகிட்ருக்கு. கார்லேருந்து ஏற்காடு அவங்க போயிடுறாங்க. உடனே அவங்க ரூமில் வந்து ரூமுக்கு போகிறாங்க. இந்த வந்து நல்லாயிருக்கு இந்த சுச்சுவேஷன் சொல்லி கௌதம் கிட்ட க்ளோஸாக இவர் ட்ரை பண்ணுறா, வான்மதி ட்ரை பண்ணுறா. உடனே இவர் வந்து நம்ம வந்து கொஞ்ச நாளுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்க போகிறோம், எனக்கும் ஒரு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவ வந்து என்ன நம்ம வந்து ஒழுங்காக ஒன்றா இருக்கணும்னு நினச்சி இவர் வரலை, இவர் வந்து வெண்ணிலாவும் வரணும் சேர்த்து வைக்க தான் இவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நான் வந்து இருக்கிற வரைக்கும் அவங்க 2 பேரும் ஒன்று சேர முடியாது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லோரும் குளித்து முடித்து வெளியில் போகிறாங்க. வெளில போய் பார்க்குக்கு போய் வெளியில் போகும்போது ஃபோட்டோ எடுக்கிறவர் வந்து கேட்குறாரு, கௌதமியும் வான்மதியும் ஃபோட்டோ எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. நான் சொல்கிற ஆள்கிட்ட போய் நீங்கள் வந்து சொல்லுங்கன்னு சொல்லி காசு கொடுத்து ஃபோட்டோ எடுக்கிறவர்கிட்ட போயிட்டு ஃபோட்டோ அவங்கள எடுக்க சொல்கிற மாதிரி வற்புறுத்தி அவங்களுக்குள் நெருக்கமாக ஃபோட்டோ எடுக்க வைக்கிறாங்க. உடனே இவங்க வந்து வெளியில் போயிட்டே இருக்காங்க. கோயில் வருது. கோயிலுக்கு போனால் நல்லது, ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். வந்து வான்மதி சொல்கிறா வெண்ணிலாட்ட நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. அவள் என்ன பிளான் பண்ணி நினச்சி சொல்கிறான்னா, அப்போ கோகுல் இருக்கான் தண்டபாணி பையன், அவன் வந்து இந்த இடத்துல வந்து அவன்கிட்ட சொன்னால் வந்து கடத்திடுவான், இதுதான் நல்ல பிளேஸுன்னு மனசில் நினச்சிக்கிட்டு அவளை கூப்பிட்றா வெண்ணிலாவை. இவளும் வந்து நான் வரலை, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்கிறா. இல்லை போயிட்டு வரலான்னு சொல்லி வற்புறுத்தி கூப்பிட்டு போகிறா. எல்லாருமே போகிறாங்க. போயிட்டு சாமி கும்பிடுறாங்க. அங்கே ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தவர் வந்து வெண்ணிலாவை கூப்பிட்டு, நீ வந்து ரொம்ப மனசில் வந்து கஷ்டம் இருக்குது உனக்குமா, நீ அங்கே ஒரு சங்குப்பூ இருக்குது, அந்த சங்குப்பூவை எடுத்துகிட்டு வந்து சாமி பாதத்தில் வச்சு கும்பிட்டினா உன்னோட பிரச்சனைலாம் வந்து சரியாயிடுமா அப்படின்னு சொல்கிறாரு. இவளும் போய் அந்த சங்குப்பூவை எடுக்க ட்ரை பண்ணுறா. அவளால் எடுக்க முடியல. சரின்னு வந்துடுறாங்க. உடனே அப்போ தண்டபாணி பையன் கோகுல் வந்து ஆளுங்களை கூப்பிட்டுட்டு கிட்னாப் பண்ண வரான். வந்து தடுக்கிறான் வந்து வருண். உடனே அண்ணான்னு கூப்பிட்றான். அப்போ கௌதம் காதில் விழுந்து கௌதமும் ஓடி வந்து தடுக்க வராங்க. உடனே அவங்கள வந்து அடிக்கிறதுக்காக போகும்போது இன்னும் ஒரு கார் வந்து அவங்கள சுற்றி வந்துட்டுருக்கு. அது வந்து கார் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி சுற்றி வந்துட்டுருக்கு. அதுக்கு தண்டபாணி பையன் நினைக்கிறான், நம்ம இதை வந்து சொல்லவே இல்லையே, இது யார் புதுசாக வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லவும், அப்போதைக்கு வருணை வந்து வெட்ட வராங்க. அப்போ வந்து அண்ணாமலை ஒரு காரில் பந்தாவாக வந்து இறங்கி அந்த வருணை வந்து கொலை பண்ண கத்தி வச்சிட்ருக்கான்னு அவனை ஷூட் பண்ணிடுறா. வருணை வந்து காப்பாற்றிடுறா. உடனே அந்த ஆளுங்களை வந்து அந்த வருண் எல்லாரையும் வந்து சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணிடுறாங்க. அண்ணாமலை அந்த தண்டபாணி ஆளுங்கள்லாம் பிடிச்சி கட்டி வச்சு இது மாதிரி அடிக்கிறாங்க. யார் உங்களை அனுப்புனது அப்படின்னு சொல்லி. இது மாதிரி தண்டபாணி பையன்தான் இது மாதிரி வெண்ணிலாவை கடத்ததுக்காக எங்களை அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லவும் ஃபோன் பண்ணி அவன் பேசுகிறாங்க. அண்ணாமலை அந்த தண்டபாணி பையன் கோகுலுக்கு ஃபோன் பண்ணி பேசவும், உங்கள் அப்பா வெளில எப்பயுமே கொண்டுற முடியாது, என் மருமகளையும் என் மகனையும் எங்கள் குடும்பத்து மேலேயும் உன்னால் எதுவும் கை வைக்க முடியாது நான் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுறாங்க. இதில் வந்து வெண்ணிலாவை வந்து கிட்னாப் பண்ண வந்து
போகும்போது அவள் வந்து மழையிலேருந்து கீழே விழுந்துடுறா. அப்போதைக்கு மலையில் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து அந்த மலையை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறா. அப்போ போய் வருண் காப்பாற்றுறான். அப்போதைக்கு எல்லோரும் போய் காப்பாற்றி வெண்ணிலா வந்து காப்பாற்றிடுறாங்க. எல்லோரும் ரூமுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் இவ வந்து அந்த மலையில் விழுந்து இறங்கி வரால. அப்போதைக்கு அந்த சங்குப்பூ அவள் கையில் கிடச்சிருது. அதை கையில் வச்சிட்ருக்கா. எல்லோரும் ரூமுக்கு போயிடுறாங்க. போயிட்டு ரொம்ப பயந்துடுறா வெண்ணிலா. ரொம்ப கையில் நடுக்குது, அப்படின்னால முடியல, உடம்பு சரியில்லத்த அப்படின்னு சொல்லவும், நீங்கள் என் பக்கத்துலேயே இருங்க அப்படின்னு சொல்கிறா. ஏம்மா, நான் போயிட்டு நான் காலைல வரேம்மா, வருண் உன் கூட இருப்பான் அப்படின்னு சொல்கிறா. உடனே அவங்க அம்மா போனதுக்கப்புறம் வருண் சொல்கிறான், இது எங்கள் அம்மா வந்து நீ இப்படி சொல்கிறது வந்து அவங்க தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்ற மாதிரி, எங்கள் அம்மாட்ட நான் போட்டு கொடுக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு திட்டுறாரு. அப்போ வந்து கதவு தட்டுற சத்தம் கேட்குதுன்னு போய் யாருன்னு பார்க்கலான்னு போய் கதவு திறக்கிறாரு வருண். அப்போ தான் சாரா வெளில நின்றுட்டு இருக்கா. யாராச்சும் பார்த்துட போகிறாங்க, அவங்க அம்மா பார்த்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே இழுத்துட்டு வராரு ரூம்குள்ளே. அப்போ இது மாதிரி நீ இவ கூட என்ன ஃபோட்டோலாம் இது மாதிரி க்ளோஸாக எடுத்திருக்கான்னு அந்த பார்க்கில் எடுத்த ஃபோட்டோலாம் காமிச்சு நீ என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறியா அப்படின்னு வந்து சாரா வந்து வருணை கேட்டிருக்கா வெண்ணிலா முன்னாடியே. வெண்ணிலாவும் அந்த ரூமில் இருக்கா. வெண்ணிலாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நீ என்னை ஏமாத்தலான்னு பார்த்துட்ருக்கியா அப்படின்னு சாரா வந்து வருணை அரைஞ்சிடுறா. உடனே ஏன் அரையிறீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே அரையும் அங்கே வலிக்குதா அப்படின்னு சொல்லி சாரா கேட்குறா. உடனே எல்லாத்தையும் பிரச்சனையும் காரணம் நீ தான், நீ எங்கள் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சாரா வந்து வெண்ணிலாவை திட்டிகிட்டு இருக்கா. வருண் வந்து நாங்கள் பேசணும், கொஞ்சம் நீ வெளில போயிரு அப்படின்னு அனுப்பி விட்டுறாரு வெண்ணிலாவை. வெளியில் அழுதுட்டுருக்கா வெண்ணிலா. இது மாதிரி நடந்துருது, இவங்க அனுப்பிடுறாங்கல்ல வெளில. இவங்க 2 பேரும் உள்ள ரூமில் கட்டி பிடிச்சி நின்றுட்டுருக்காங்க. கௌதம் பார்த்துட்றாரு வெண்ணிலா அழுதுட்டு இருக்கிறத. என்னம்மா ஏன் இங்கே உட்காந்துட்ருக்க, எங்கே வரும், நீ ஏன் இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி பேசவும் இவ வந்து மழுப்புறா, பொய் சொல்கிறா. உடனே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகலான்னு உனக்கு ஏற்ற பொண்ணு வந்து வெண்ணிலா தான், இவ சாரா நல்லவ கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போதே அண்ணாமலை அங்கே வந்துடுறாங்க. தட்டுறாங்க கதவை. பார்த்தா அண்ணாமலை நின்றுட்டுருக்காங்க உள்ளே. அப்போதைக்கு சாரா பாத்ரூம்குள்ளே உள்ளே தள்ளிட்டு இவங்க வந்து வெளியில் எல்லாம் 4 பேர் நின்றுட்டுருக்காங்க. அப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன எல்லாரும் இங்கே இன்னும் தூங்காமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும். இல்லை சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோம், வருணகிரல் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறாங்க. சரி சீக்கிரமாக படுத்துங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிளம்பி போயிடுறாங்க. சாரா வந்து இழுத்துட்டு வெளியில் அவங்க போனோடனே பாத்ரூம்லேருந்து இழுத்துட்டு வந்து எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், இனிமேல் நீ வருண் வாழ்க்கையில் வரக்கூடாது, இல்லைன்னா நீ உயிரோடு இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லி கொண்டு போய் தரதரன்னு வெளில எடுத்து விட்டுறாரு. அதுக்கப்புறம் வெண்ணிலா வந்து வருண் வந்து திட்டுறாரு, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நீ வெளில போகிற மாதிரி போய் எங்கள் அண்ணனை கூப்பிட்டு வந்து இப்போ பிரச்சனை பண்ணிகிட்ருக்கியா, நீ என்றைக்குமே வான்மதிட்ட வெண்ணிலா சொல்கிறா, சாராட்ட போய் நீ பேசு, நீ அவள்கிட்ட போய் பேசுனீன்னா இதுக்கு ஒரு பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா. அவள் விட்டு கொடுக்குற மாதிரி தெரிலக்கா, அவள் வந்து விட்டு கொடுக்கும்னா கல்யாணம் ஆகிடுறதுக்கு அப்போவே அவள் வந்து இந்த எங்கள் வாழ்க்கையிலேருந்து போயிருக்கணும் அப்படின்னு சொல்லவும், நீ முதல்ல நீ வச்சுருந்தல வருண் ஞாபகமாக, அந்த ஞாபகங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் நீ அவள்கிட்ட பேசு, ஏதாச்சும் ஒரு மனசு மாறினா நல்லது தானே அப்படின்னு சும்மாச்சிக்கு சொல்கிறா. சரின்னு இவளும் போகிறா. இப்போ போனதுக்கப்புறம் வான்மதி மனசில் நினச்சிட்ருக்கா, நீ என்ன சொன்னாலும் எப்படியும் வந்து சாரா வந்து விட்டு தர மாட்டா, வருண்கிட்ட சொல்லுவா, அவங்களுக்குள்ள பிரச்சனை அதிகமாக தான் ஆகும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்ருக்கா. அப்போதைக்கு வெளியில் போய் அவள் போகும்போது வெளியில் நிறைய பேர் தண்ணி அடிச்சுட்டு பொண்ணுங்களை வந்து தப்பாக ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கான். அதை பார்த்துட்டு வெண்ணிலா ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கும் போது அவங்க புடவை பிடிச்சி இழுத்துடுறானுங்க வெண்ணிலா புடவையை. அதை ரூம்குள்ளே வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறா வருண்கிட்ட. அப்போ வருண் வந்து அடிக்க போகிறான், அவங்கள அடிச்சிடுறான். அடிச்சுட்டு நீ எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவாங்க, உனக்கு எனக்கும் 1000 பிரச்சனை இருந்தாலும் ஒரு எந்த பொண்ணாக இருந்தாலும் நான் இப்படி தான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லி காப்பாற்றுவேன், ஏதோ இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு அவன் சொல்கிறான். அவங்க ஆளுங்களாம் வந்து இது மாதிரி நடிச்சிட்டாங்க, நீங்கள் வாங்க அண்ணன் அப்படின்னு சொல்லவும் அவனோட தலைவன் மாதிரி ஒருத்தன் இருக்கான், அவன் வரான். வந்து இவன் அடிக்க வரான். அப்போ வந்து அண்ணாமலை வந்துடுறாங்க. ஏன் அண்ணாமலை பார்த்துட்டு பயந்து பின்னாடி போகிறானுங்க. இவங்க இது மாதிரி அண்ணாமலை மேடம் உங்கள் பையனா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், இது என் பையன், என் மருமக. சாரி மேடம், உங்கள் பசங்கன்னு தெரியாமல், உங்கள் மருமகன் தெரியாமல் பசங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க, நான் உங்களை அனுப்பி வச்சிடுறேன் மேடம், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்டு அவனும் போயிடுறாங்க அந்த ரவுடிங்கெல்லாம்.
வெண்ணிலாவும் அண்ணாமலையும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி வருண் வந்துட்டுருக்கான். உடனே வருணை வந்து இப்போ இவங்க பேசிகிட்டே முன்னாடி போயிட்டுருக்காங்க. வருணை வந்து சாரா கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் அவர் ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுறா. இது மாதிரி நீ இன்னைக்கு என் கூட தான் இருக்கணும், இன்னைக்கு என் கூட தான் ஸ்டே பண்ணணும் நைட்டு அப்படின்னு சொல்கிறா. என்ன பேசுகிற நீனு, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு வந்து வருண் கேட்குறான். ஆமாம், நீ வெண்ணிலா கூட வந்து வெண்ணிலாவையும் ஒன்றையும் வந்து இப்போ 2 பேரையும் சேர்த்து பார்க்கும்போது என் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். நான் தான் உனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒய்ஃபு, அத்தை தான் வந்து உனக்கு வெண்ணிலா எல்லாம் அப்படின்னு சொல்கிறா. ஏன் இப்படிலாம் பண்ணுற, நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறா. அவன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும், நீ போயிருந்தீன்னா அடுத்த நிமிஷமே நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சாரா பயமுறுத்துறா அவனை, வருணை. அதோட இந்த எபிசோடு முடியுது.